திரைப்பட ஆய்வு ஆவணப்படம். தனிப்பட்ட கேள்விகள். உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளில். என் பேர் விஜயன், கமலபாலா பி. விஜயன். எழுத்தாளராக இருக்கிறேன். திரைக்கதை ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக. நான் பிறந்தது தமிழ்நாட்டில், வளர்ந்தது கேரளத்தில். தாய்மொழி மலையாளம், அதனாலேயே பாட்டி மொழி தமிழ். பள்ளியில் படிக்கும்போதே தமிழ், மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி கற்றுக்கிட்டேன். அப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் தெலுங்கும் கன்னடம் கற்றுக்கிட்டேன். இப்போது எல்லா மொழிகளிலும் எழுதிக்கிட்டு இருக்கேன். திரைப்படங்களிலையும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக திரைப்பட இலக்கிய சங்கமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்தி வர்றேன். திரைப்படங்களுக்கு பாராட்டு விழாக்கள், திரைத்துறையினருக்கு பாராட்டு விழாக்கள், பல திரைப்பட சந்திப்புகள் அப்படின்னு நடத்தி கொண்டிருக்கிறேன். சினிமாவுடன் உங்களுக்கு உள்ள தொடர்பு. சினிமாவில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக, அசோசியேட் டைரக்டராக, கோ டைரக்டராக வேலை செஞ்சுருக்கேன். மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னட 4 மொழியிலையும் வேலை செஞ்சுருக்கேன். ஒரு சில குறும்படங்களை தயாரித்து இயக்கியிருக்கேன். யூடியூப்பில் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். இப்போது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் தயாரித்து இயக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிட்ருக்கேன். சினிமாவை பற்றிய உங்கள் பார்வை. சினிமா என்பது ஒரு அற்புதமான படைப்பு. பல கலைகளையும் இலக்கியத்தையும் ஒன்றிணைத்த படைப்பு. இது மூலமாக மக்களுக்கு எந்த விஷயத்தையும் எளிதாக கொண்டு சேர்க்க முடியும். ஜாதி, மத, இன எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லா மக்களையும் போய் சேர்கிற ஒரு கலை இலக்கிய படைப்பு தான் சினிமா. நினைவுகளில் அல்லது அனுபவங்களில் சினிமா. சின்ன வயசுலேருந்தே சினிமா பார்க்குறேன். அப்பாவே வாரம் சினிமாவுக்கு கூப்பிட்டு போவார். அவர் ஒரு சினிமா ரசிகர் அப்படிங்கிறதுனால அப்படியே பழகினது. அப்புறம் சினிமாவை பற்றின நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கேன். சினிமாவை பற்றி நிறைய நண்பர்களிடம் பேசி கற்றுக்கிட்டு இருக்கேன். அந்த இதில் இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாகி சினிமாவுக்குள்ளேயே பணியாற்ற ஆசைப்பட்டு இப்போ சினிமா தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கேன். மற்ற கலைகளுடன் ஒப்பிடும்போது சினிமா. மற்ற கலைகளையும் இலக்கியத்தையும் சினிமாவையும் ஒப்பிட்டு பார்த்தா சினிமா ரொம்ப எளிதாக எல்லாரிடமும் போய் சேர்ற ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தையும், அரசியல், வன்முறை, எது வேணாலும், நல்லதும் கெட்டதும் மக்களிடையே பரப்புறதுக்கு ஒரு சிறந்த ஊடகம் சினிமா தான். அதனால தான் சினிமாவை நிறைய பேர் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அதே நேரத்தில் வேறு சிலர் அதை தவறாக பயன்படுத்தவும் முயற்சி செய்கிறாங்க. யாருடன் சேர்ந்து படம் பார்ப்பீர்கள்? குடும்பத்தோட சினிமாவை பார்ப்பேன், நண்பர்களோட படம் பார்ப்பேன், தனியாகவும் படம் பார்ப்பேன். சினிமாவே வாழ்க்கை, தொழில் அப்படிங்கிற ஆனதுக்கப்புறம் எப்போவுமே சினிமா பார்ப்பேன். எந்த விதத்துலேயும் சினிமா பார்ப்பேன். எந்த மாதிரி படங்களை பார்ப்பீர்கள்? எல்லா விதமான சினிமாக்களும் பிடிக்கும். குறிப்பாக என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்ஸ். அதுலேயே மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி இருந்தால் அது இன்னும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடித்த ஹீரோ அல்லது ஹீரோயின்? பிடிச்ச ஹீரோ விஜயகாந்த். நிறைய சினிமா நடிகர்கள், நடிகர்களையும் பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். அது நமக்கு பிடிக்கும். இருந்தாலும் விஜயகாந்த்ங்கிற கலைஞனை தான், மனுஷனை தான். உங்களுக்கு பிடித்த மற்ற கலைஞர்கள்? தமிழில் ஸ்ரீதர் சார், அதுக்கப்புறம் பாரதி ராஜா, PC ஸ்ரீராம், இவங்களை ரொம்ப பிடிக்கும். பொதுவான கேள்விகள். சமீப காலங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம்? சமீபத்தில் பார்த்த ரொம்பவும் பிடிச்ச படம் லப்பர் பந்து. ஏன் படம் பார்க்கிறீர்கள்? பொழுதுபோக்குக்கு தான். இருந்தாலும் அதில் என்ன சொல்லியிருக்கு, எப்படி சொல்லியிருக்குன்னு பார்க்கறதுக்காக சினிமாக்களை பார்ப்பேன். சினிமாவில் உங்களை ஈர்ப்பது எது? சினிமாவுடைய திரைக்கதை தான். எந்த கதையாக இருக்கட்டும், அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பேன். அதுதான் என்ன ரொம்பவும் ஈர்க்கும். உங்களுக்கு மிகவும் பிடித்த படம்? நாடோடி மன்னன். எம்ஜிஆர் நடித்து இயக்குன நாடோடி மன்னன். நிறைய படங்களோட பேர் சொல்ல வேண்டியிருக்கும். இருந்தாலும் நம்பர் 1 அதுதான். ரீமேக் செய்ய ஆசைப்படும் படம்? ரீமேக் பண்ணணும்னா ருத்ரதாண்டவம் படத்தை ரீமேக் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. எங்கே வெளியிடலாம்? தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும். டிவி சீரியல், வெப் சீரிஸ், குறும்படங்கள், டாக்குமெண்ட்ரிகளை பார்ப்பீர்களா? சினிமாவை தவிர நேரம் கிடைக்கும்போது வெப் சீரிஸ் பார்க்குறது உண்டு.
வீட்டில் எல்லோரும் பார்க்கும்போது டிவி சீரியலையும் அப்பப்போ எட்டி பார்ப்பேன். டாக்குமெண்ட்ரி, ஷார்ட் ஃபிலிம்ஸு, ஃபெஸ்டிவல்லாம் பார்ப்பேன். தேவைப்பட்டால் யாராவது ரெஃபர் பண்ணால் கண்டிப்பாக அதையும் பார்ப்போம். எங்கே திரைப்படங்களை பார்ப்பீர்கள்? தியேட்டரில் தான் சினிமாவை அநேகமாக பார்ப்பேன். தியேட்டரில் மிஸ் ஆனால் அது ஓடிடியில், டிவியில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அங்கேயும் மிஸ் ஆனால் ஒரு வேளை டிவியில் ரிலீஸ் ஆகும்போது நேரம் இருந்தால் பார்ப்போம். செல்லில் பார்க்குற பழக்கம் கிடையாது. கடந்த ஒரு வருடத்தில் எத்தனை படம் பார்த்திருக்கிறீர்கள்? எங்கே? தமிழ்லேயே கடந்த ஒரு வருடத்தில் குறைஞ்சது 50 படம் பார்த்துருப்பேன். வாரத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிற கணக்கில். அது இல்லாமல் மலையாளத்துலேயும் ஒரு 50 படம் பார்த்துருப்பேன். தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷுங்கிறது அது வேறு. நீங்களாக தியேட்டருக்கு சென்று கடைசியாக பார்த்த படம்? கடைசியாக தியேட்டரில் போய் பார்த்தது வித் லவ். கூடுதலான கேள்விகள். சினிமாவும் சமூகமும், சினிமாவும் வாழ்க்கையும், உங்களுடைய அபிப்பிராயம்? சினிமாவுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய இம்பேக்ட், தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதனால தான் அதை நிறைய பேர் பல விஷயங்களுக்கு, ப்ரொபகண்டா ஃபிலிமாகவும் சரி அல்லது வியாபாரத்துக்காக இருந்தாலும் சரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சினிமாவை நம்ம ஆளுங்க ரசிக்கிறது மட்டும் இல்லை, அப்படியே பின்பற்றிடுவாங்க. அதுவும் குறிப்பாக இந்தியாவில், அதிலும் தமிழ்நாட்டை ஒட்டி ஆந்திராவிலையும். அதனால் சினிமாவையும் சமூகத்தையும் பிரிக்க முடியாது. சினிமாவையும் மனித வாழ்க்கையும் இங்கே பிரிக்க முடியாது. ஏன்னா மனித வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி ஒவ்வொரு பாடல்கள் இருக்கோ அது மாதிரி சினிமாவும் தொடர்புபடுத்தி தான் இங்கே இருக்காங்க. எல்லோரும் அப்படி தான் சினிமாவை பார்க்குறாங்க. இனி காலப்போக்கில் அது மாறுமா அப்படிங்கிறது தெரியாது. இப்போத நிலவரத்தில் சினிமா மாதிரி மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற வேறு எந்த விஷயமும் கிடையாது, அரசியலை விட. புதியதாக படம் எடுப்பவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை? சினிமா எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு அறிவுரை, சினிமாவை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுப்பீங்க. அதோட சினிமா பார்க்குறவங்களை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டு எடுங்க. யார் எந்த சினிமா பார்க்க வருவாங்க, எப்படி பார்க்குறாங்க, அதையும் தெரிஞ்சுக்கிட்டு படம் எடுத்தால் உங்களுக்கும் நல்லாயிருக்கும், படம் பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும்.